இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். ஜொஹூர் மக்கோத்தா இடைத்தேர்தல் வாக்களிப்பு விகிதம் 60 விழுக்காட்டை தாண்டலாம். 14 நாட்கள் மிக பரபரப்பாக நடைபெற்ற ஜொஹூர் மக்கோத்தா சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான தேர்தல் பிரச்சாரம் நேற்று முன்னிரவு 11:59 மணியுடன் ஓய்ந்த நிலையில் வாக்களிப்பு இன்று சனிக்கிழமை காலையில் மிக சுறுசுறுப்பாக தொடங்கியது. பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் 20 வாக்களிப்பு மையங்கள் காலை 8 மணிக்கு திறக்கப்பட்டன. 61,274 வாக்காளர்களை உள்ளடக்கிய மக்கோத்தா சட்டமன்ற தொகுதியில் மதியம் 12:30 மணி வரையில் 30 விழுக்காட்டிற்கும் அதிகமான வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த இடைத்தேர்தலில் மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கையில் 60 விழுக்காட்டிற்கும் அதிகமான வாக்குகள் பதிவாகும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தேர்தல் ஆணையமான SPR தலைவர் டத்தோசரி ரம்லான் ஹரூன் தெரிவித்துள்ளார். காலை 11 மணி வரையில் 23.39 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். காலையில் வானிலை நன்றாக இருப்பதால் வாக்களிப்பு எந்தவொரு அசம்பாவிதம் இன்றி சுமூகமாகவும் சுறுசுறுப்பாகவும் நடைபெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டார். மாலையில் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் இருப்பதால் காலையிலேயே வாக்களிக்கும்படி வாக்காளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டு வந்ததாக அவர் கூறினார். இந்த இடைத்தேர்தலில் பரிசான் நேஷனலுக்கும் பரிகாத்தா நேஷனலுக்கும் நேரடி போட்டி ஏற்பட்டுள்ளது. பரிசான் நேஷனல் சார்பில் 40 வயது ஷேட் ஹுசேன் ஷேட் அப்துல்லாவும், பரிகாத்தா நேஷனல் சார்பில் 61 வயது முகமது ஹைசான் ஜஃபாரும் போட்டியிடுகின்றனர். தேர்தல் முடிவு இன்றிரவு 9 மணிக்கு தெரிய வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கோலாலம்பூர் மாநகரின் முக்கிய வர்த்தக பகுதியான ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் கடந்த ஆகஸ்ட் 23ஆம் தேதி திடீரென்று ஏற்பட்ட ஆள் விழுங்கும் பாதாள சாக்கடை குழிக்குள் விழுந்து காணாமல் போன இந்தியா ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்த கே. விஜயலட்சுமிக்கு 30 நாள் ஆத்ம சாந்தி பிரார்த்தனை இறுதி சடங்கை அவரின் மகன் சூர்யா நடத்தியுள்ளார். கோலாலம்பூருக்கு மீண்டும் வந்துள்ள விஜயலட்சுமியின் மகன் சூர்யா தனது தாயார் விழுந்த அந்த பாதாள சாக்கடை குழிக்கு அருகில் பல வகையான வண்ண மலர்களை வைத்து சூடம் கொளுத்தி தீபாராதனை காட்டி தனது தாயாருக்கு வழிபாடு செய்துள்ளார். கடந்த செப்டம்பர் 23ஆம் தேதி தனது தாயாருக்காக 25 வயதுடைய மகன் சூர்யா நடத்திய ஆத்மா சாந்தி பிரார்த்தனை வழிபாடு தற்போது சமூக வலைத்தளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது. டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நாட்டின் பிரதமராக பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் ஆன நிலையில் அவரின் சொத்து விபரங்களை இதுவரை அறிவிக்காதது தம்மை அதிர்ச்சியில் ஆழ்த்துகிறது என்று பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் துவான் இப்ராஹிம் துவான் மான் தெரிவித்துள்ளார். அன்வாரின் சொத்து விபரங்களை அவர் அமைச்சரவையில் கூட அறிவிக்காமல் இருக்கலாம் என்று அந்த மதவாத கட்சி தலைவர் கூறுகிறார். சில ஆண்டுகளுக்கு முன்பு நாட்டிற்கு தலைமையேற்ற பிரதமர்கள், அமைச்சரவை உறுப்பினர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் சொத்து விபரங்களை அறிவித்துள்ளனர் என்று துவான் இப்ராஹிம் குறிப்பிட்டார். எனினும் நாட்டிற்கு தலைமையேற்று 2 ஆண்டுகள் ஆன நிலையில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் தமது சொத்து விபரங்களை அறிவிக்காமல் இருப்பது துரதிர்ஷ்டவசமான செய்தியாகும் என்று அந்த பாஸ் தலைவர் கூறுகிறார். இது உண்மையிலேயே முன்னாள் பிரதமர்களான தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் மற்றும் இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் ஆகியோரின் ஆட்சி காலத்துடன் ஒப்பிடுகையில் ஒரு பின்னடைவாகும் என்று துவான் இப்ராஹிம் குறிப்பிட்டுள்ளார். குறைந்தபட்ச சம்பளமாக அரசாங்கம் 2000 வெள்ளியை நிர்ணயிக்க வேண்டும் என கோரி மலேசிய சோஷலிச கட்சியான PSM-உம் அரசாங்க ஒப்பந்த தொழிலாளர்கள் அமைப்பும் மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம்மிடம் கோரிக்கை மனு ஒன்றை சமர்ப்பித்துள்ளன. PSM கட்சியின் துணைத் தலைவர் S. அருட்செல்வன் மற்றும் PSM கட்சியின் தொழிலாளர் நலப்பிரிவு தலைவர் R. சரத்பாபு ராமன்
ஆகியோர் நேற்று புத்ராஜயா மனிதவள அமைச்சில் அமைச்சர் ஸ்டீவன் சிம் பிரதிநிதியிடம் அந்த கோரிக்கை மனுவை வழங்கினர். மக்களின் வாழ்க்கை செலவினம் உயர்ந்துவிட்டதால் நடப்பு குறைந்தபட்ச சம்பள விகிதத்தை 1700 வெள்ளியாக உயர்த்தும்படி தாங்கள் கேட்டுக்கொள்ளப் போவதில்லை. மாறாக குறைந்தபட்ச சம்பளம் நேரடியாக 2000 வெள்ளியாக உயர்த்தப்பட வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மலேசிய மக்கள், குறிப்பாக B40 மற்றும் M40 தரப்பினர் மகிழ்ச்சியான வாழ்க்கையை நடத்துவதற்கு ஒரு நியாயமான அளவில் குறைந்தபட்ச சம்பளம் இருக்க வேண்டும். அது நடப்பு சூழலுக்கு 2000 வெள்ளியாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். பக்திமனம் கமழும் உலக சைவ நன்னெறி மாநாடு இன்று செப்டம்பர் 28ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு பத்துமலை திருத்தலத்தில் வெகு சிறப்பாக நடைபெறவிருக்கிறது. தருமபுர ஆதீனம் 27வது குரு மகா சந்நிதானம் ஸ்ரீலய ஸ்ரீ கைலை மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் ஆசியுரையோடு இம்மாநாடு தொடங்குகிறது. உலக சைவ பேரவையினால் நடத்தப்படும் உலக சைவ நன்னெறி மாநாட்டிற்கு கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயில் தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ டத்தோ டாக்டர் ஆர் நடராஜா, தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினரும் மாய்கா தேசிய துணைத் தலைவருமான டத்தோ ஸ்ரீ டாக்டர் M சரவணன் ஆகியோர் சிறப்பு வருகை புரியவிருக்கின்றனர். தமிழ் வழி வழிபாடு, திருமுறை வழிபாடு, பன்னிசை உள்ளிட்ட சைவ சமய நன்னெறிகளை ஊக்குவிக்கும் நோக்கில் இந்த மாநாடு உலக சைவ பேரவையினால் நடத்தப்படுகிறது. இந்த மாநாட்டில் தர்மபுர ஆதீனத்துடன் இணைந்து இந்த மாநாட்டை சிறப்புடன் நடத்துவதற்கு கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயில் தேவஸ்தானம் எல்லா ஏற்பாடுகளையும் செய்து தந்துள்ளதாக தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ டத்தோ டாக்டர் ஆர் நடராஜா தெரிவித்தார். ஆதீன கர்த்தாவாக பொறுப்பேற்று மலேசியாவுக்கு வந்திருந்தாலும் நம்முடைய பத்மலை திருத்தலத்திற்கு அவர் முதல் முறையாக வருகிறார். அந்த வகையிலே நாங்கள் அவரோடு சேர்ந்து இந்த நிகழ்வை சிறப்புடன் நடத்துவதற்கு தேவஸ்தானம் எல்லா ஏற்பாடுகளையும் அவர்களுக்கு செய்து கொடுத்திருக்கிறது. இந்த மாநாட்டில் தர்மபுர ஆதீனத்தின் சார்பாக மலேசியாவில் சைவ சமயம் தலை தோங்குவதற்கு தங்களின் பங்களிப்பை வழங்கி வரும் ஐவர் கௌரவிக்கப்படவிருக்கின்றனர் என்று தான் ஸ்ரீ நடராஜா தெரிவித்தார். டத்தோ டாக்டர் கதிரேசன், மகேந்திர குருக்கள், திருமுறை தர்மலிங்கம், திரு ஆதிமூலம் மற்றும் டத்தோ பே அழகன் ஆகியோரே இந்த மாநாட்டில் சிறப்பிக்கப்படவிருக்கும் 5 மலேசிய பிரமுகர்கள் ஆவர் என்று தான் ஸ்ரீ நடராஜா குறிப்பிட்டார். சாலை சந்திப்பில் சமிஞ்சை விலக்கு பகுதியில் நின்று கொண்டு இருந்த கார்களை மணல் லாரி ஒன்று மோதியதில் மாது ஒருவர் கொல்லப்பட்டார். இச்சம்பவம் நேற்று மாலை சிரம்பன் நீலாய் சாலை சந்திப்பில் நிகழ்ந்தது. இதில் காரில் பயணித்த 31 வயது மாது ஒருவர் தலையிலும் உடலிலும் கடும் காயங்களுக்கு ஆளாகி சம்பவ இடத்திலேயே மாண்டதாக நீலாய் போலீஸ் துணைத் தலைவர் மட்கானி லாத்தே தெரிவித்தார். சிப்பாங்கிலிருந்து மணலை ஏற்றிக்கொண்டு நீலாயை நோக்கி சென்று கொண்டிருந்த அந்த லாரி வேக கட்டுப்பாட்டை இழந்து சாலை சமிஞ்சை விலக்கு பகுதியில் நின்று கொண்டிருந்த 5 கார்களை மோதி விபத்துக்குள்ளானதாக பூர்வாங்க விசாரணையில் தெரியவந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். இதில் பொரோடுவா அத்திவா காரில் பயணித்த மாது இறந்த வேளையில் மற்ற கார்களில் பயணித்தவர்கள் சொற்ப காயங்களுக்கு ஆளானதாக மட்கானி தெரிவித்தார். கடாவில் கரை புரண்டோடிய வெள்ளத்தில் மாது ஒருவரும் அவரின் பேறு குறைந்த மகனும் நீரின் வேகத்தில் அடித்து செல்லப்பட்டதாக அஞ்சப்படுகிறது. இச்சம்பவம் இன்று சனிக்கிழமை காலையில் படாங் தெராப் கொலனுராங் ஜலான் பாடாங் சனாய் கம்போங் தஞ்சுங் கீரியில் நிகழ்ந்தது. இந்த திடீர் வெள்ளத்தில் வீட்டின் நாலாபுறமும் தீவை போல வெள்ள நீர் சூழ்ந்து கொண்டு இருந்த வேளையில் நீரின் வேகத்தில் தாயும் மகனும் அடித்து செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இச்சம்பவம் தொடர்பில் காலை 8:29 மணியளவில் MERS 999 தொடர்பு எண்ணில் தாங்கள் அவசர அழைப்பை பெற்றதாக கொலனுராங் தீயணைப்பு மீட்பு படை நிலையத்தின் தலைவர் அமினுடின் மாட் கோசாலி தெரிவித்தார். இதில் 46 வயது சல்மா மாட் ஜைன் மற்றும்
அவரின் 19 வயது மகன் முகமது ரோஸ்மான் ரோஹைடி ஆகியோர் நீரில் அடித்து செல்லப்பட்டுள்ளதாக அடையாளம் கூறப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். இயந்திர படகின் உதவியுடன் அவ்விருவரையும் தேடும் பணி தற்போது முழுவீச்சில் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறினார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.